வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் அரங்கில் இன்று புதிய கேள்விகள் எழுந்துள்ளன. AIADMK எடப்பாடி கே. பழனிசாமி முதல்வரும் DMK தலைவருமான MK ஐ நோக்கி கடுமையான அரசு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். முழுநேர DGP நியமிக்காமல் அந்த அரசு சட்டம் ஒழுங்கை மீறும் நிலையை உருவாக்கியுள்ளது என Apps. நிலையான பதவி ஆகஸ்ட் மாதம் முதல் காலியானது. வினால் பட்டியலில் உள்ள தகுதியான 3 உயர் அதிகாரிகள் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனாலும் முதல்வர் அவர் ஒருவர் முழுநேர ஆக நியமிக்கவில்லை. அவர் மேலும் கூறினார், இந்நிலையில் குற்றவாளிகள் சட்டம் போதிய பயமின்றி செயல்படுகின்றனர். மக்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். Apps. பல தகுதியான அதிகாரிகள் கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு ஒரு இயல்பான ஆட்களை பின்புறமாக நியமிக்க விரும்புகிறது என்று தெரிகிறது. இந்த நிலை தமிழ்நாட்டு காவல் தரநிலையையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் பாதிக்கிறது என அவர் வலியுறுத்தினார். இந்த வழக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கை விற்கு எதிரான புதிய உணர்வுகளை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த பிரச்சினை கட்சித்தனம் வர்சஸ் நீதிமுறை எனும் பட்டறையில் முக்கிய தலைப்பாக மாறுகிறது. இந்த நியமன தடையால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் முடியாப்பாடு ஏற்பட்டதாக உங்களுக்கு தோன்றுகிறதா? வெளியான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். லைக் ஷேர் செய்யவும், மேலும் தமிழன் சேட்டி ஆரம்பித்து சந்திக்கவும் மறக்காதீர்கள்.